வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, திமிரான புரொஃபசரும் துருத்துரு மாணவியும் பகுதி 4. முந்தைய பகுதியில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம துருத்துரு மதி தன்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஆருஷ் தான் தனக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் ஷாக்காயிட்டா. ஆனா அந்த அதிர்ச்சிக்கு நடுவிலும் ஆருஷும் மதியும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கேள்வி, திருமணம் எப்போது? அதுக்காகத்தான் 2 குடும்பங்களும் சேர்ந்து ஜோசியரை பார்க்க போறாங்க. ஆனா ஜோசியர் சொல்ல போக ஒரு வார்த்தை மதி மற்றும் ஆருஷ் இருவருடைய வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள திருமணம் நடந்தாகணும். ஒரு பக்கம் திருமண ஏற்பாடுகள், இன்னொரு பக்கம் கல்லூரி, அதிலும் மதியின் வழக்கமான காமெடி கலாட்டா. அதற்கெல்லாம் மேலாக இந்த திருமண விஷயம் கல்லூரியில் யாருக்குமே தெரியக்கூடாது என்று ஆருஷ் ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறார். ஆனா அந்த ரகசியத்தை மதி காப்பாற்றுவாளா? அவள் மாமியார் வீட்டில் எல்லோருக்கும் என்னென்ன செல்ல பெயர்கள் வைக்க போறா? அதிலும் ஆருஷுக்கு மட்டும் அவள் வைத்திருக்கும் பெயர் என்ன? வாங்க கதைக்குள்ள போலாம். ஜோசியர் 2 ஜாதகங்களையும் முன்னால் வைத்துக்கொண்டு மிகவும் கவனமாக கணக்கு பார்த்து கொண்டிருந்தார். ஒரு பக்கம் ஆருஷின் குடும்பம், மறுபக்கம் மதியின் குடும்பம். எல்லோருடைய பார்வையும் ஜோசியர் மேல்தான். மதி மட்டும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் அவளுடைய மனசுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. மதி மனதில் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, எல்லோரும் எவ்வளவு அமைதியா இருக்காங்க. அவள் பக்கத்தில் இருந்த ஆருஷை ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஆருஷ் வழக்கம் போல அமைதியாக இருந்தான். மதி மனதில் இவருக்கு மட்டும் எந்த டென்ஷனும் இல்லை போல. அந்த நேரத்தில் ஜோசியர் திடீரென்று தலை நிமிர்ந்தார். ஜோசியர், 2 ஜாதகத்துக்கும் நல்ல பொருத்தம்தான். உடனே உடனே 2 குடும்பங்களின் முகத்திலும் சந்தோஷம். மதி நம்ம தமிழ். அப்படியா சாமி? ஜோசியர், ஆமாம், நல்ல பொருத்தம். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். ஆருஷின் நம்ம கீதா மகிழ்ச்சியாக. அதுதான் எங்களுக்கும் வேண்டும் சாமி. ஆனால் ஜோசியர் அடுத்ததாக சொன்ன வார்த்தை தான் முக்கியம். ஜோசியர் மீண்டும் ஜாதகத்தை பார்த்தார். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லோரும் மீண்டும் அமைதியானார்கள். மதி, என்ன சாமி? ஜோசியர் காலண்டரை பார்த்தார். இந்த திருமணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது. ஆருஷ் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஜோசியர், இன்னும் 1 மாதத்துக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. மதி கண்களை பெரிதாக்கினாள். 1 மாதமா? அவள் மெதுவாக ஆருஷை பார்த்தாள். ஆருஷும் அவளை பார்த்து கொண்டிருந்தான். இருவருடைய மனதிலும் ஒரே எண்ணம், இன்னும் 1 மாதம்தான். மதியின் இதயம் வேகமாக துடித்தது. மதி மனதில், ஐயோயோ, நான் இன்னும் கல்யாணத்துக்கே மென்டலி ப்ரிப்பேர் ஆகலையே. அதே நேரத்தில் ஆருஷின் மனதில், இன்னும் 1 மாதம், அதுக்கப்புறம் மதி என் மனைவி. அவன் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு தோன்றியது. மதி அதை கவனித்து விட்டாள். எதுக்கு சிரிக்கிறார்? ஜோசியர் காலண்டரை எடுத்து பார்த்து ஒரு தேதியை சொன்னார். இந்த தேதி மிகவும் நல்ல நாள். இந்த முகூர்த்தத்தில் திருமணம் செய்தால் நல்லது. ஆருஷின் குடும்பமும் மதியின் குடும்பமும் உடனே சம்மதித்தனர். வெற்றிவேல், எங்களுக்கு சம்மதம். மாறன், எங்களுக்கும் சம்மதம். மதி மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் மெதுவாக காலண்டரை பார்த்தாள். அடடா, உண்மையிலே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே. ஆருஷ் அவளை பார்த்தான். மதி அவன் பார்வையை சந்தித்ததும் உடனே வேறு பக்கம் திரும்பி கொண்டாள். ஆருஷ் சிரித்தான். ஆருஷ் மனதில், இப்பவே இவ்வளவு வெட்கப்படுறாளே, கல்யாண நாளில் எப்படி இருப்பாளோ. மதி மனதில், இன்னும் 1 மாதத்துல நான் இவரோட கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா. அவள் முகம் சிவந்தது. அன்று இரவு மதி படுக்கையில் படுத்திருந்தாள். ஆனால் தூக்கம் மட்டும் வரவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் சீலிங்கை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு திடீரென்று எழுந்து காலண்டரை எடுத்தாள். திருமண தேதியை சுற்றி பெரிய வட்டம் போட்டாள். மதி, இன்னும் 30 நாள் தானா? மீண்டும் எண்ணினாள். 1, 2, 3 எண்ணிக்கொண்டே போய், அடடா, உண்மையிலேயே 30 நாள்தான். அவள் தலையணையை அணைத்து கொண்டாள். எவ்வளவு சீக்கிரமா கல்யாணம்? சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு திடீரென்று இன்னொரு கவலை. ஆனா காலேஜில் இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணுவாங்களா? அடுத்த நொடி ஆருஷின் முகம் நினைவுக்கு வந்தது. இல்ல, ஆருஷ் சார் இருக்காரே. அவள் உடனே தலையணைக்குள் முகத்தை மறைத்து கொண்டாள். ஐயோ, நான் ஏன் இப்போ அவரை பற்றி நினைக்கிறேன்? அதே இரவு ஆருஷும் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் கையில் திருமண தேதி இருந்தது. ஆனால் அவன் மனதில் சந்தோஷத்தை விட ஒரு முக்கியமான எண்ணம் இருந்தது. ஆருஷ் மனதில், மதி இன்னும் படிக்கிறாள். இந்த திருமண விஷயம் அவளுடைய படிப்பை பாதிக்கக்கூடாது. கல்லூரியில் இந்த விஷயம் தெரிந்தால் தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அவன் சில நொடிகள் யோசித்தான். பிறகு உறுதியான முடிவு எடுத்தான். ஆருஷ், மதி 3வது வருடம் முடிக்கும் வரை இந்த திருமண விஷயம் கல்லூரியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்த நாள் இனியா, ஆர்த்திகா, மித்ரன், மதி, இந்த 4 பேரையும் தனியாக அழைக்க வேண்டுமென்று முடிவு செய்தான். அடுத்த நாள் கல்லூரியில் மதி, இனியா, ஆர்த்திகா, மித்ரன் 4 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னான். மதி, ஆருஷ் சார் உங்களை 4 பேரையும் ஸ்டாஃப் ரூமுக்கு வரச் சொன்னார். 4 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இனியா,
டேய், நம்ம 4 பேரையும் மட்டும் கூப்பிடுறாரே. ஆர்த்திகா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? மித்ரன், நான் நேற்று அசைன்மெண்ட் கூட சப்மிட் பண்ணிட்டேனே. மதி, நான் எதுவுமே பண்ணலையே. மூவரும் ஒரே நேரத்தில் மதியை பார்த்தனர். மித்ரன், அதுதான் எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. மதி, என்னடா அதுக்கு அர்த்தம்? இனியா, நீ எதுவும் பண்ணாம இருந்தது எப்ப? மதி, ஹேய். 4 பேரும் சிரித்தபடியே பயத்துடன் ஆருஷின் அறைக்கு சென்றார்கள். கதவை தட்டினார்கள். ஆருஷ், கம்மின். அங்கே ஆருஷ் மட்டும்தான் இருந்தான். 4 பேரும் உள்ளே சென்றனர். மதி மட்டும் சற்று தூரமாக நின்றாள். ஆருஷ் 4 பேரையும் பார்த்தார். அவருடைய முகம் வழக்கம் போல சீரியஸ். மித்ரன் மெதுவாக முன்னால் வந்தான். மித்ரன், சார். ஆருஷ், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். ஆருஷ் புருவத்தை உயர்த்தினார். மித்ரன், நாங்கள் 4 பேரும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஆருஷ் அமைதியாக அவனை பார்த்தார். மித்ரனின் முகம் மாறியது. சார். சார், இப்படி அமைதியாக பார்த்தா எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. இனியா அவனை இழுத்தாள். சும்மா இரு. சில நொடிகள் அமைதி. பிறகு ஆருஷ் சொன்னார். இல்லை. 4 பேரும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட்டனர். ஆருஷ் கதவை மூடச் சொன்னார். 4 பேரும் உடனே சீரியஸ் ஆனார்கள். ஆருஷ், நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அழைத்திருக்கேன். மதி அவனை பார்த்தாள். ஆருஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு நேராக சொன்னார். எங்களோட கல்யாண விஷயம். மூவரும் மதியை பார்த்தார்கள். மதி தலை குனிந்தாள். ஆருஷ், இந்த விஷயம் கல்லூரியில் யாருக்குமே தெரியக்கூடாது. இனியா, சார், யாருக்குமே தெரியக்கூடாதா? ஆமாம். ஆர்த்திகா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாதா? தெரியக்கூடாது. மித்ரன், அப்போ ப்ரொஃபஸர்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. மித்ரன் மெதுவாக. சார், இது சீக்கிரட்டுக்கு மேலே சீக்கிரட் போல இருக்கே. ஆருஷ் அவனை பார்த்தார். மித்ரன் உடனே அமைதியாகி விட்டான். ஆருஷ் மதியை பார்த்தார். ஆருஷ், மதியோட படிப்பு இந்த விஷயத்தால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. மதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் இப்போ எப்படி காலேஜுக்கு வராளோ அதே மாதிரி வரணும். அவள் ஸ்டூடெண்ட், நான் ப்ரொஃபஸர். அவள் எப்பையும் போல காலேஜில் இருக்கணும். மதியின் முகத்தில் மெதுவாக ஒரு நிம்மதி தோன்றியது. ஆருஷ் தொடர்ந்தார். மதி 3வது வருடம் முடிக்கும் வரை யாரிடமும் சொல்ல வேண்டாம். மித்ரன், சார், அப்போ கல்யாணம் நடந்துட்டாலும்? ஆருஷ், கல்லூரியில் அவள் என் ஸ்டூடெண்ட். மதி அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். மித்ரன், அதாவது கல்யாணத்துக்கு பிறகும் நம்ம மதி மாறமாட்டாளா? ஆருஷ், அதுதான் எனக்கும் பயம். 4 பேரும் சிரித்தார்கள். மதி, சார். ஆருஷ் சிரித்தார். இனியா கையை உயர்த்தினாள். இனியா, சார், நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம். ஆர்த்திகா, இந்த சீக்ரெட் நம்ம 4 பேருக்குள்ளேயே இருக்கும். மித்ரன், நான் சொல்லவே மாட்டேன் சார். ஆருஷ், குட். மதி, நானும் சொல்ல மாட்டேன் சார். ஆருஷ் அவளை பார்த்து, நீ மட்டும் இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் பேசாத. மதி, ஏன் சார்? நீ பேச ஆரம்பிச்சா சீக்ரெட் எவ்வளவு நேரம் சீக்ரெட்டாக இருக்கும் என்று எனக்கே தெரியாது. மித்ரன் சிரித்தார். சார், அது உண்மை. மதி, டேய். 4 பேரும் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததும் மித்ரன் மெதுவாக, டேய், நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சீக்ரெட் வந்துருச்சே. மதி, வாயை மூடு. இனியா, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கூட பாஸ்வேர்டு வைக்கணும். அனைவரும் சிரித்தபடி வகுப்பறைக்கு சென்றனர். அடுத்த நாள் கல்லூரியில் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் அறிவிக்கப்பட்டது. பிரின்சிபல் மேடையில் நின்று, இந்த வருட கல்ச்சுரல் ஃபெஸ்டில் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல போட்டிகள் நடைபெறும். மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர். காமெடி காம்படிஷன். மாணவர்கள் கைத்தட்டினர். சிங்கிங் காம்படிஷன். மீண்டும் ஆரவாரம். ரன்னிங் காம்படிஷன். மாணவர்கள் உற்சாகப்பட்டனர். டான்ஸ் காம்படிஷன். முழு அரங்கமும் சத்தமாகியது. மதி உடனே எழுந்து நின்றாள். நான் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன். மித்ரன் அவளை பார்த்தான். நீ எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டா? மதி, என்ன? காலேஜுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும். இனியா சிரித்தாள். மதி, என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மதி காமெடி காம்படிஷனுக்கு பெயர் கொடுத்தாள். ஆர்த்திகா, உனக்கு காமெடி பேச வருமா? மதி, எனக்கு காமெடி பேச தேவையில்லை. ஏன், நான் பேசுறதே காமெடி தான். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். மித்ரன், இது உண்மைதான். மதி, என் டாபிக் ரெடியா இருக்கு. இனியா, என்ன டாபிக்? மதி பெருமையா, என் வீட்டில் நான் அனுபவிக்கும் தினசரி கொடுமைகள். ஆர்த்திகா, உன் வீட்டில் என்ன கொடுமை? மதி, எங்க பாட்டி இருக்காங்களே. மூவரும் ஆர்வமாக அருகில் வந்தனர். அவங்களால தான் எனக்கு இந்த டாபிக் கிடைச்சது. மதி மேடையில் ஏறினாள். மைக் பிடித்ததும் சில வினாடிகள் ஆடியன்ஸை பார்த்தாள். வணக்கம். கைத்தட்டல். எங்க பாட்டி ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். ஆடியன்ஸ் அமைதியாக கேட்டனர். தினமும் வாக்கிங் போவாங்க. சிறிது பாஸ். ஆனா ஆடியன்ஸ் எதிர்பார்ப்புடன் பார்த்தது. கார்ல அரங்கமே சிரிப்பால் அதிர்ந்தது. மதி,
வீட்டு வாசலிலிருந்து கார்ல கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கார்ல வீட்டுக்கு வருவாங்க. ஆடியன்ஸ் மீண்டும் சிரித்தனர். நான் கேட்டேன், பாட்டி இது வாக்கிங்கா? அதுக்கு பாட்டி, கார்ல வாக்கிங் போறது தான் இப்ப ட்ரெண்டிங். அரங்கம் முழுவதும் சிரிப்பு. மதி மதி எங்க பாட்டி பியூட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு நாள் என்னோட ஃபேஸ் கிரீமை எடுத்து வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை முகத்துல தடவிக்கிட்டு குளிக்க போயிட்டாங்க. ஆடியன்ஸ் அமைதியாக கேட்டது. 1/2 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தாங்க. நான் பார்த்ததும், பாட்டி என்ன இது, நீங்க ஃபேஸ் கிரீம் போட்டீங்களா? ஆமா. முகத்துல மட்டும்தானா? ஆமா. அப்ப கையில எப்படி இருக்கு? ஆடியன்ஸ் சிரித்தது. கழுத்துல எப்படி இருக்கு? மீண்டும் சிரிப்பு. முடியல கூட கிரீம். அரங்கம் முழுக்க சிரித்தது. நான் கேட்டேன், பாட்டி இது ஃபேஸ் கிரீமா இல்ல பாடி கிரீமா? பாட்டி சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் பணம் கொடுத்து வாங்கினது தானே. அரங்கமே கைத்தட்டியது. மதி ஆனா எங்க பாட்டியோட மிகப்பெரிய வீக்னஸ் டிவி ரிமோட். அந்த ரிமோட் அவர்களுக்கு உயிருக்கு சமம். ஒரு நாள் நான் ரிமோட்டை ஒளிச்சு வச்சுட்டேன். பாட்டி வீடு முழுக்க தேடினாங்க. மேஜைக்கு கீழே பார்த்தாங்க, தலையணிக்கு கீழே பார்த்தாங்க. கடைசியில் என்ன அழைச்சாங்க. மதி பாட்டி குரலில், மதி. ஆடியன்ஸ் சிரித்தது. ரிமோட் எங்கடி? மதி எனக்கு தெரியாது பாட்டி. பாட்டி சொல்லலன்னா சிறிது பாஸ், உன் போனை நான் ஒளிச்சு வச்சிருவேன். ஆடியன்ஸ் வெடித்து சிரித்தது. மதி அந்த நாளிலிருந்து ரிமோட்டை நான் தொட்டதே இல்லை. மதி கடைசியாக, எங்க வீட்டுல நான் மட்டும் காமெடி மெட்டீரியல் இல்லை, எங்க பாட்டியும் என்னோட பார்ட்னர். ஆடியன்ஸ் முழுவதும் சிரித்தது. ஜட்ஜஸ் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு ரிசல்ட் அறிவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் மதி. இனியா. மதி நீ ஜெயிச்சிட்ட. ஆர்த்திகா சூப்பர். மித்ரன் நான் சொன்னேன்ல, உன் வாய்த்தான் உன்னை காப்பாத்தும். மதி டிராஃபியை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக நின்றாள். அவள் கூட்டத்தை கடந்து பார்த்தாள். தூரத்தில் ஆருஷ் நின்று கொண்டிருந்தார். அவர் மெதுவாக கைத்தட்டினார். மதியின் முகத்தில் இன்னும் பெரிய சிரிப்பு வந்தது. மதி டிராஃபியை கையில் பிடித்தபடி ஆருஷை நோக்கி பார்த்தாள். ஆருஷ் தலையசைத்தார். ஆருஷ் குட் பர்ஃபார்மன்ஸ். மதி தேங்க்யூ சார். அவள் நண்பர்களிடம் திரும்பினாள். மித்ரன் ஏன் முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு? மதி நான் பிரைஸ் வாங்கினதால. மித்ரன் பிரைஸா இல்ல? அவன் ஆருஷை பார்த்தான். மதி என்ன? ஒண்ணுமில்ல. மதி மனதில், இவருக்காகத்தான் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பனோ. அவள் உடனே தன்னையே கண்டித்து கொண்டாள். அட மதி, எதுக்கு அவரை பத்தி நீ நினைக்கிற? அடுத்த போட்டி சிங்கிங். மதி மீண்டும் பெயர் கொடுத்திருந்தாள். மித்ரன் உனக்கு உண்மையிலேயே பாடத் தெரியுமா? மதி தெரியும். இனியா என்ன பாடல்? மதி மேடைக்கு போன பிறகு தெரியும். ஆர்த்திகா எங்களுக்கு இப்பவே பயமா இருக்கு. மதி நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா? மித்ரன் நாங்க உன்னை நம்புறோம். மதி சந்தோஷமாக. உண்மையாவா? ஆமாம். எதுல? காமெடியில. மதி டேய். மதி மேடையில் ஏறினாள். மைக் பிடித்தாள். ஆடியன்ஸ் அமைதியானது. மதி ஆ. சில வினாடிகள் அமைதி. ஆ. மீண்டும் நின்றாள். ஆடியன்ஸ் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். மதி அடுத்த வரி. அவள் யோசித்தாள். அது இப்ப ஞாபகம் வரல. அரங்கமே சிரித்தது. ஜட்ஜ் சிரித்து கொண்டே, முதல்ல பாடல் ஞாபகப்படுத்திக்கோங்க. மதி சரி சார். அவள் கண்களை மூடினாள். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. ஆடியன்ஸ் ஆஹா. மதி ஆனா நான் பாட ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது. மித்ரன் கீழே இருந்து, நாங்க தான் பயப்படுறோம். மதி சிரித்து கொண்டே உண்மையாக பாட ஆரம்பித்தாள். முதல் சில வரிகளிலேயே அரங்கம் அமைதியானது. அவளுடைய குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. இனியா டேய், இவளுக்கு உண்மையிலேயே நல்ல வாய்ஸ் இருக்கு. ஆர்த்திகா நம்ம மதி நல்லா பாடுறா. மித்ரன் இவளுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா? தூரத்தில் ஆருஷும் அவளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவள் பாடி முடித்ததும் அரங்கம் முழுவதும் கைத்தட்டல். மதி கீழே வந்ததும் மித்ரன் முதல்ல ஆன்னு நம்ம உயிரை எடுத்துட்டு இப்ப இவ்வளவு அழகா பாடுறியே. மதி நான் பாடுவேன்னு சொன்னேன்ல. மதி நண்பர்களுடன் சிரித்து கொண்டிருந்தாள். ஆருஷ் தூரத்தில் இருந்து அவளை பார்த்தார். அவள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்ததும் அவருடைய முகத்திலும் சிறிய சிரிப்பு. ஆனால் அடுத்த நொடி அவர் தன்னுடைய ப்ரொஃபசர் முகத்தை மீண்டும் வைத்து கொண்டார். மதி அதை கவனித்தாள். இவருக்கு என்ன? அவள் மனதில். நான் நல்லா பாடினதுக்கு சந்தோஷப்பட்டாரா? அவள் உடனே தலையை ஆடினாள். இல்ல, அவர் ப்ரொஃபசர். மித்ரன் என்ன யோசிக்கிற? மதி ஒண்ணுமில்ல. ஆரு சார் பத்தியா? மதி உடனே டேய், அடுத்த நாள் ரன்னிங் காம்படிஷன். மதி மிகவும் கான்ஃபிடென்ட்டா இருந்தா. மதி இந்த தடவை நான் கண்டிப்பா ஃபர்ஸ்டா வரணும். இனியா உனக்கு ஓட தெரியுமா? எல்லாம் தெரியும். மித்ரன் நேத்து பாடலுக்கு அடுத்த வரி தெரியல, இன்னைக்கு ஓடுற பாதை தெரியுமா? மதி நீங்களே பாருங்க. அவள் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் ரெடியானாள். ஆர்த்திகா மதி குறைஞ்சது ஷூ மட்டும் நல்லா கட்டிக்கோ. மதி எனக்கு எல்லாம் தெரியும். மித்ரன் இந்த கான்ஃபிடன்ஸ் தான் எங்களுக்கு பயமா இருக்கு.
ரெடி. எல்லோரும் பொசிஷனில் நின்றனர். செட். மதி சீரியஸ் ஆனாள். கோ. எல்லோரும் ஓட ஆரம்பித்தனர். மதி ஆரம்பத்தில் மிகவும் வேகமாக ஓடினாள். மித்ரன், நம்ம மதி உண்மையிலே நல்ல வேகமா ஓடுறாளே. இனியா, அவ ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் இருக்கு. சில வினாடிகளில் சடாக். மதியின் ஒரு செருப்பு கழன்று கீழே விழுந்தது. மதி ஓடிக்கொண்டே 2 அடிகள் சென்றாள். பிறகு நின்றாள். திரும்பி பார்த்தாள். அவளுடைய முகம் மாறியது. அடடா. மதி உடனே செருப்பை எடுத்தாள். மற்றவர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். மித்ரன் தூரத்திலிருந்து, மதி செருப்பை கீழே போட்டுட்டு ஓடு. மதி, டேய், இது புது செருப்பு, ரேஸ் போய்கிட்டு இருக்கு, செருப்பும் போகக்கூடாது. அவள் ஒரு செருப்பை காலில் போட்டுக்கொண்டு மற்றொன்றை கையில் பிடித்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தாள். ஆடியன்ஸ் முழுக்க சிரிப்பு. மித்ரன், நீ அத்லெட்டா இல்ல ஷூ கலெக்டரா? மதி, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். இறுதியில் மதி ஓட்டத்தை முடித்தாள். அவள் ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்டும் இல்லை, ஆனால் தேர்டு. மதி பரிசை வாங்கினாள். தேர்டு பிரைஸ். அவள் டிராஃபியை பார்த்தாள். பிறகு கையில் இருந்த செருப்பை பார்த்தாள். நீ இல்லைன்னா நான் எதையும் வாங்கியிருக்க மாட்டேன். இனியா, செருப்புக்காக ஓடிய ஒரே அத்லட் நீதான். மித்ரன், அடுத்த போட்டிக்கு 2 செருப்பு கூடுதலா வாங்கிக்கோ. மதி, நல்ல ஐடியா. இப்போது அனைவரும் எதிர்பார்த்த போட்டி, டான்ஸ். மதி மற்றும் மித்ரன் பெயர் கொடுத்திருந்தனர். மாணவர்கள் பேசிக்கொண்டனர். மதிக்கு டான்ஸ் வருமா, மித்ரனுக்கு தான் வருமா தெரியல. மதி கேட்டுவிட்டாள். என்ன, நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா என்று அவர்களை பார்த்து கேட்டாள். அவர்கள் எதுவும் பேசாமல் விலகிச் சென்றனர். மதி, மித்ரா, நம்ம டான்ஸ் பண்றோம், ஜெயிக்கிறோம். மித்ரன், நீ டான்ஸ் ஆடுவியா? மதி, வெயிட் அண்ட் வாட்ச். டான்ஸ் பிராக்டிஸ் நடந்து கொண்டிருந்தது. ஆருஷ் அங்கே இருந்தார். மதி முதலில் மிகவும் சீரியஸாக ஆட முயன்றாள். ஆனால் ஒரு ஸ்டெப்பில் தவறு செய்தாள். ஆருஷ். மதி. அவள் உடனே நின்றாள். எஸ் சார். ஸ்டெப் மீண்டும். சரி சார். அவள் மீண்டும் செய்தாள். இந்த முறை சரியாக வந்தது. ஆருஷ், குட். மதி முகத்தில் பெருமை. தேங்க்யூ சார். மித்ரன் மெதுவாக. நம்ம சார் குட் சொல்லிட்டாரே. மதி, அதுக்கு என்ன, உனக்கு இன்று லக்கி டே. டான்ஸ் காம்படிஷனுக்கு இன்னும் சில நாட்கள் தான். அன்று மித்ரன் காலில் கட்டு போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு வந்தான். இனியா அதிர்ச்சி அடைந்தாள். மித்ரா, என்னாச்சு? ஆர்த்திகா, காலில் எப்படி அடிபட்டது? மித்ரன், சின்ன ஆக்சிடென்ட். மதி, சின்ன ஆக்சிடென்டா? ஆனா இவ்வளவு பெரிய கட்டு? மித்ரன், டாக்டர் ஓய்வெடுக்க சொன்னார். மதி கவலையுடன். அப்ப டான்ஸ் வேண்டாம் என்று மனதில் முடிவெடுத்தாள். மித்ரன் அமைதியாக அவளை பார்த்தான். அவன் முகத்தில் பதில் இருந்தது. மித்ரன், நான் போட்டியில கலந்துக்க முடியாது. மதி முகம் உடனே சோகமானது. நம்ம இருவரும் சேர்ந்து ஆடணும்னு நினைச்சேனே. மித்ரன், நீ போய் ஆடு. ஆனா மதி, இது பெரிய விஷயம் இல்லை, நீ நல்லா ஆடு. நம்ம டீமுக்கு நீ தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். மதி, நிச்சயமா. நிச்சயம். ஆருஷ் தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். ஆருஷ் மதியிடம் வந்தார். ஆருஷ், டான்ஸ் போட்டியில நீ மட்டும் ஆட போறதில்ல. மதி, அப்ப யாரோட ஆட போறேன்? ஆருஷ், என்னோட. மதி உறைந்து போனாள். நீங்களா? ஆமாம். ப்ரொஃபசர், நீங்க ஸ்டேஜில் டான்ஸ் ஆட போறீங்களா? ஆருஷ், ஏன் ப்ரொஃபசர்னா டான்ஸ் ஆடக்கூடாதா? மதி சிரித்தாள். இல்ல சார், உங்களை நான் சீரியஸா தான் நினைச்சேன். ஆருஷ், அது கல்லூரியில். மதி அவனை பார்த்தாள். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி. இந்த செய்தி கல்லூரி முழுவதும் பரவியது. ஆருஷ் சார் டான்ஸ் ஆட போறாராம். உண்மையா? அவருக்கு டான்ஸ் வருமா? மித்ரன், சார் ஸ்டேஜ்ல என்னை விட நல்லா ஆடிட்டீங்கன்னா. ஆருஷ், அப்புறம் நான் வீட்லயே இருந்து விடுகிறேன். ஆருஷ் சிரித்தார். நீ முதல்ல காலை பத்திரமா பார்த்துக்கோ. இனியா மதியிடம். மதி, உனக்கு மட்டும் சீக்ரெட் மேரேஜ். மதி உடனே, சத்தம் போடாத. இனியா வாயை மூடிக்கொண்டாள். சாரி. டான்ஸ் காம்படிஷன் நாள் வந்தது. அரங்கம் மாணவர்களால் நிரம்பியது. மியூசிக் சிஸ்டம் ரெடி. ஜட்ஜஸ் ரெடி. மாணவர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர். மதி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸில் ஸ்டேஜ் பின்னால் நின்றிருந்தாள். அவள் பதற்றமாக கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள். ஆருஷ் அருகில் வந்தார். ரெடி? மதி அவரை பார்த்தாள். சில நொடிகள் அவள் எதுவும் சொல்லவில்லை. பிறகு சிரித்தாள். ரெடி சார். ஆருஷ், நீ முதல்ல பதட்டப்படாம இரு. மதி, நான் பதட்டப்படல சார். ஆனால் அவள் கைகள் நடுங்கின. ஆருஷ், உன் கைதான் வேற மாதிரி சொல்றது. மதி சிரித்தாள். மியூசிக் தொடங்கியது. ஆருஷும் மதியும் ஆடத் தொடங்கினர். முதல் சில வினாடிகளிலேயே ஆடியன்ஸ் அமைதியாக பார்த்தனர். இனியா, டேய், நம்ம மதி இப்படி ஆடுவாளா? ஆர்த்திகா, எனக்கே தெரியல. மித்ரன், எனக்கும் தெரியல. மதி அழகான எக்ஸ்பிரஷன் கொடுத்தாள். ஆருஷின் மூமெண்ட்ஸ் மிகவும் ப்ரீசியஸ். இருவருடைய கோஆர்டினேஷன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மியூசிக் வேகம் அதிகரித்தது. மதி ஒரு டிஃபிகல்ட் ஸ்டெப் செய்தாள். ஆருஷ் உடனே அதற்கு சரியான மேட்ச் செய்தார். ஆடியன்ஸ் வாவ். இருவரும் ஒரே ரிதமில் தொடர்ந்து ஆடினர். கடைசி போஸில் இருவரும் நின்றனர்.
ஒரு நொடி முழு அரங்கமும் அமைதி. அடுத்த நொடி கரகோஷம். மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டினர். மதி மூச்சை விட்டாள். ஆருஷ் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தார். மதி, தேங்க்யூ சார். ஆருஷ், குட். மதி, நான் சரியா ஆடினேனா? வெரி குட். இந்த 2 வார்த்தைகள் மதிக்கு மிகப்பெரிய பரிசு போல இருந்தது. ஆனால் இருவருக்கும் தெரியும், அவர்கள் கல்லூரி மேடையில் புரொஃபசர் மற்றும் ஸ்டூடண்ட். அதற்கு மேல் எதுவும் இல்லை. திருமண ரகசியம் அவர்களுள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டக்கூடாது. அதுதான் ஆருஷ் ஆரம்பத்திலிருந்தே விரும்பியது. அனைத்து போட்டிகளும் முடிந்தன. பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் தொடங்கியது. காமெடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் மதி. கைத்தட்டல். ரன்னிங் தேர்ட் பிரைஸ் மதி. மீண்டும் கைத்தட்டல். டான்ஸ் ஆருஷ் அண்ட் மதி. ஃபர்ஸ்ட் பிரைஸ். மதி பல பரிசுகளுடன் நின்றாள். மித்ரன், நீ காலேஜுக்கு படிக்க வந்தியா? மதி, ஆமா. இல்ல டிராஃபிக் கடை திறக்க வந்தியா? மதி, இரண்டும். இனியா, இவளை யாராலும் நிறுத்த முடியாது. சில நாட்களுக்கு பிறகு செமஸ்டர் லீவ் அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர். ஹாலிடே. ஃபைனலி. மதி மட்டும் அமைதியாக காலண்டரை பார்த்தாள். திருமணத்திற்கு இன்னும் 20 நாட்கள். அவள் மெதுவாக விரலால் தேதியை தொட்டாள். இன்னும் 20 நாள் தானா? தூரத்தில் ஆருஷும் அவளை பார்த்து கொண்டிருந்தார். இருவருடைய மனதிலும் ஒரே எண்ணம், இன்னும் 20 நாட்கள். வீட்டுக்கு வந்த பிறகு மதி திருமணத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். சரி, கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த வீட்டுல யாரை எப்படி கூப்பிடணும்? ஆருஷோட அப்பாவை என்னன்னு கூப்பிடணும்? அம்மாவை, அண்ணனை, அண்ணிய? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் ஏதாவது தப்பா கூப்பிட்டா என்ன ஆகும்? அவ உடனே போன் எடுத்தா. கயல்விழி அக்காவுக்கு தான் கால் பண்ணணும். மதி, அக்கா. கயல்விழி, என்ன மதி? எனக்கு ஒரு முக்கியமான டவுட். சொல்லு. கல்யாணத்துக்கு பிறகு உங்க வீட்டுல யாரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கே தெரியல. கயல்விழி சிரித்தாள். அதுக்காகத்தானா இவ்வளவு டென்ஷன்? ஆமா அக்கா, நான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி, நான் சொல்லித்தரேன். மதி போனை சரியாக பிடித்து கொண்டாள். அக்கா, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி. அந்த நேரத்தில் சாரதா பாட்டி அங்கே வந்தார். யார்கிட்ட பேசுற? கயல்விழி. மதி. மதியா? உடனே பாட்டி போனை வாங்கினார். சாரதா பாட்டி. மதி, சொல்லுங்க பாட்டி. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. சரி பாட்டி, நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரப்போற. அதனால இப்பவே உறவு முறை தெரிஞ்சுக்கணும். மதி, ஆமா பாட்டி. சரி, கவனமா கேள். சாரதா பாட்டி. சக்திவேல் தாத்தாவை நீ தாத்தான்னு கூப்பிடு. மதி, சரி பாட்டி. என்ன பாட்டின்னு கூப்பிடு. சரி பாட்டி. வெற்றிவேல் உனக்கு மாமனார், அவரை மாமான்னு கூப்பிடு. மதி, சரி. கீதா உனக்கு மாமியார், அவரை அத்தன்னு கூப்பிடு. மதி போனில் நோட் எழுதி கொண்டாள். தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை. சரியா? சரி. சாரதா பாட்டி. அடுத்து ஆத்விக். அவர் ஆருஷோட அண்ணன், அவரை மாமான்னு கூப்பிடு. மதி, சரி. அவரோட மனைவி கயல்விழி, அவளை அக்கான்னு கூப்பிடு. மதி, அது ஈஸி. கயல்விழி சிரித்தாள். என்னை இப்பவே அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியே. மதி, நீங்க எனக்கு எப்பவும் அக்கா தானே. கயல்விழி, அடடா, நல்லா பேசுற. சாரதா பாட்டி. அடுத்து என்னோட பொண்ணு கல்யாணி, அவளை அம்மான்னு கூப்பிடு. மதி, சரி. என்னோட மருமகன் ஜெயவேல், அவரை அப்பான்னு கூப்பிடு. சரி பாட்டி. அடுத்து இவன், அவனை நீ அண்ணன்னு கூப்பிடு. மதி, சரி. அவள் எல்லா பெயர்களையும் மனதில் ரிப்பீட் செய்தாள். பாட்டி, எனக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் உங்களுக்கெல்லாம் செல்ல பேர் வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? பாட்டி, சொல்லு மதி. மதி, சக்திவேல் தாத்தா, ஆர்மி தாத்தா. கயல்விழி, இது நல்லா இருக்கு. சாரதா பாட்டி, செல்ல பாட்டி. சில நொடிகள் அமைதி. பாட்டி, என்ன? மதி சிரித்தாள். செல்ல பாட்டி. ஏன்? நீங்க எனக்கு அதிகமா செல்லம் கொடுக்குறீங்க. பாட்டி, என்னடா இது? மதி, பாசத்துல வச்ச பெயர் பாட்டி. மதி, வெற்றிவேல் மாமா, போலீஸ் மாமா. கயல்விழி, அவருக்கு சரியான பெயர். மதி, கீதா அத்தை, லாயர் அத்தை. கயல்விழி, ஏன்? அவங்க லாயர் இல்லையா, அதனால. ஆத்விக் மாமா, டாக்டர் மாமா. கயல்விழி சிரித்தாள். மதி, வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே எல்லாருக்கும் பெயர் வச்சிட்டியா? மதி பெருமையாக, நான் பிளானிங்ல ரொம்ப ஸ்ட்ராங் அக்கா. மதி, கயல்விழி அக்கா. கயல்விழி, எனக்கு மட்டும் நல்ல பெயர் வச்சிருக்கணும். பியூட்டி அக்கா. கயல்விழி உடனே சந்தோஷப்பட்டாள். அடடா, இந்த பெயர் எனக்கு நல்லா இருக்கு. மதி, அதனால தான் முதல்ல இதை சொன்னேன். கயல்விழி, நீ ரொம்ப கிளவர். தேங்க்யூ அக்கா. மதி, கல்யாணி அம்மா சிரிப்பு அம்மா, ஜெயவேல் அப்பா சைலண்ட் அப்பா, யுவன் அண்ணா டிடெக்டிவ் அண்ணா. பாட்டி, ஏன் யுவனை டிடெக்டிவ்னு கூப்பிடுற? மதி, அவர் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாரே. கயல்விழி, அதுவும் உண்மைதான். பாட்டி, சரி, இப்ப யாரு மட்டும் பாக்கி? கயல்விழி சிரித்தபடி, ஆருஷ். மதி உடனே அமைதியாகி விட்டாள். கயல்விழி, சரி, எல்லாருக்கும் செல்ல பேர் வச்சிட்டியே, ஆருஷுக்கு என்ன பேர் வச்ச? மதி அமைதியாக இருந்தாள். கயல்விழி,
மதி. ம். சொல்லு. அவருக்கு என்ன பேர் வச்சிருக்க? மதி மெதுவாக. அது சீக்ரெட். கைல்விழி. என்ன சீக்ரெட்? சொல்ல முடியாதக்கா. நான் உன் அக்கா தானே, அதனால தான் சொல்ல மாட்டேன். கைல்விழி. அடப்பாவி. கைல்விழி விடாமல் கேட்டாள். சொல்லு மதி. மதி சுற்றிலும் பார்த்தாள். பிறகு மெதுவாக ரோபோ புரொஃபசர். கைல்விழி வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள். என்ன ரோபோ புரொஃபசர்? ஏன்? காலேஜில் எப்பவும் சீரியஸா இருப்பாரே, நடக்கும்போதும் சீரியஸ், பேசும்போதும் சீரியஸ், கிளாஸ் எடுக்கும்போதும் சீரியஸ், சிரிப்பதே அரிது. கைல்விழி. அதனால தான் ரோபோவா? மதி. ஆமா. அந்த நேரத்தில் கைல்விழியின் பின்னால் ஒரு குரல். யாரு ரோபோ? மதி உறைந்து போனாள். மதி போனை கையில் பிடித்தபடி கிளியாக நின்றாள். கைல்விழி சிரிப்பை அடக்க முடியாமல் இருந்தாள். ஆருஸ். என்ன பேசுறீங்க? நான் கேட்டுட்டேன். மதி. ஒண்ணுமில்ல சார், நான் சும்மா சொன்னேன். ஆருஸ். அப்பன்னா ரோபோவா? மதி. இல்ல. அப்படின்னா? நீங்க. அவள் தடுமாறினாள். நீங்க ரொம்ப நல்ல ப்ரொஃபசர். ஆருஸ் புருவத்தை உயர்த்தினார். அப்படியா? மதி. ஆமா. ஆருஸ் வீடியோ காலில் அவள் முகத்தை பார்த்தபடி. அப்ப ஏன் முகம் இவ்வளவு பதட்டமா இருக்கு? எனக்கு வெயில். ஆருஸ் சுற்றி பார்த்தார். ரூமுக்குள்ள வெயிலா? மதி. அதுதான் அதிகமான வெயில். கைல்விழி சிரித்து கொண்டிருந்தார். ஆருஸ் சிரித்தபடி. என்ன பெயர் வச்சாலும் பரவாயில்ல. மதி நிம்மதியாக மூச்சுவிட்டாள். ஆனா. மதி மீண்டும் பதட்டமானாள். கல்லூரியில் மட்டும் என்ன ப்ரொஃபசர்னு மட்டும்தான் கூப்பிடணும். மதி. சரி. புரிஞ்சதா? புரிஞ்சது. அவள் தவறுதலாக ரோ. உடனே வாயை மூடிக்கொண்டாள். ஆருஸ். ரோ. மதி. ரொம்ப நல்லவர்னு சொன்ன சார். ஆருஸ் சிரித்தார். சரி. மதி மனதில். அப்பாடா தப்பிச்சிட்டேன். போன் கால் முடிந்ததும் மதி தனியாக அமர்ந்தாள். அவள் காலண்டரை மீண்டும் எடுத்தாள். திருமண தேதியை பார்த்தாள். 20 நாட்கள். மதி மெதுவாக. இன்னும் 20 நாள்ல அவள் வைக்கப்பட்டாள். நான் ஆருஸ் சாரோட. அவளால் அடுத்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை. அவள் தலையணையை எடுத்துக்கொண்டு முகத்தை மறைத்தாள். அதே நேரத்தில் ஆருஸும் தன் அறையில் திருமண தேதியை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்திலும் ஒரு அமைதியான சிரிப்பு. இரு குடும்பங்களிலும் திருமண ஏற்பாடுகள் மெதுவாக தொடங்கின. வீட்டில் துணி தேர்வு, நகை தேர்வு, மண்டபம், சாப்பாடு அழைப்பதில் ஒவ்வொன்றாக வேலைகள் நடக்க ஆரம்பித்தன. ஆனால் வெளியுலகத்துக்கு எதுவுமே தெரியவில்லை. கல்லூரியில் மட்டும் மதி வழக்கம்போல் ஸ்டூடெண்ட், ஆருஸ் வழக்கம்போல் ப்ரொஃபசர். கிளாஸில் ஓப்பன் யுவர் புக்ஸ். மதி. எஸ் சார். வீட்டில் இருவரும் இன்னும் 20 நாட்களில் கணவன் மனைவியாக போகிறவர்கள். இந்த ரகசியத்தை இனியா, ஆர்த்திகா, மித்ரன் மட்டும் தெரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் மூவரும் தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்தனர். மித்ரன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இனியா. என்ன? நம்ம மதி கல்யாணத்துக்கு அப்புறம் மாறவே மாட்டாளாம். ஆர்த்திகா. அதுதான் சார் சொன்னாரே. மித்ரன். அவ மாற மாட்டாள்னு சொன்னது சரி. இனியா. அப்ப? மித்ரன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். ஆனா ஆரு சார் மாறுவாரா? மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஆர்த்திகா. அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இனியா. கல்லூரியில் ரோபோ ப்ரொஃபசர். ஆர்த்திகா. வீட்டில் மதி கணவர். மித்ரன். இரண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரோ? அதே நேரத்தில் பின்னாலிருந்து மதி. எதை பேலன்ஸ் பண்ண முடியாது? மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இனியா. ஒண்ணுமில்ல. மதி. நீங்க ஏதோ என்ன பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. மித்ரன். இல்ல. அப்போ நீங் நாங்க காலேஜ் கேண்டீன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். மதி சந்தேகமாக. அப்படியா? மூவரும் ஒரே நேரத்தில் ஆமாம். அந்த இரவு ஆருஸின் போன் ஒலித்தது. அவர் போன் எடுத்தார். மறுபக்கம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி. ஆருஸ். சரி. அவர் அமைதியாக இருந்தார். அடுத்த நொடி மறுபக்கத்திலிருந்து வந்த தகவலை கேட்டதும் ஆருஸின் முகம் மாறியது. என்ன? சில வினாடிகள் அமைதி. அது எப்படி? அவர் எழுந்து நின்றார். மீண்டும் கேட்டார். நிச்சயமா? அவருடைய முகத்தில் இருந்த சிரிப்பு முழுவதும் மறைந்தது. இதை உடனே சரி பண்ணணும். அதே நேரத்தில் மதி தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள். இன்னும் 20 நாள்தான். அவள் மெதுவாக சிரித்தாள். அதுக்கப்புறம் அவள் வெட்கப்பட்டாள். அந்த நேரத்தில் ஆருஸின் போன் மீண்டும் ஒலித்தது. அவர் போனை பார்த்தார். முகம் இன்னும் சீரியஸ் ஆனது. அவர் மெதுவாக சொன்னார். இந்த விஷயம் மதிக்கு இப்பவே தெரியக்கூடாது. ஆனால் அவர் மறைக்க முயற்சி செய்யும் அந்த விஷயம் என்ன? திருமண ஏற்பாட்டில் ஏதாவது பிரச்சனையா? திருமணம் நடக்க இன்னும் 20 நாட்களே இருக்கும் நிலையில் நடந்தது என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்ல நம்ம மதி எல்லோருக்கும் செல்ல பெயர் வச்சுட்டா. சாரதா பாட்டிக்கு செல்லப்பாட்டி, வெற்றிவேல் மாமாவுக்கு போலீஸ் மாமா, கீதா அத்தைக்கு லாயர் அத்தை, கயல்விழிக்கு பியூட்டி அக்கா, யுவனுக்கு டிடெக்டிவ் அண்ணா. ஆனா ஆருஷுக்கு அவள் வைத்த பெயர் என்ன? ரோபோ ப்ரொஃபசர். ஆனா இப்போ அதை விட பெரிய கேள்வி,
ஆருஷுக்கு கடைசியா வந்த அந்த ஃபோன் கால் என்ன? அவர் ஏன் இந்த விஷயம் மதிக்கு இப்பவே தெரியக்கூடாது என்று சொன்னார்? திருமணத்திற்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த திருமணம் திட்டமிட்டபடி நடக்குமா? இல்ல அந்த ரகசிய ஃபோன் கால் காரணமாக திருமணத்தில் ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போகுதா? அதை தெரிஞ்சுக்கணும்னா திமிரான ப்ரொஃபஸரும் துருதுரு மாணவியும் பகுதி 5 தவறாமல் பாருங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல மறக்காம ரோபோ ப்ரொஃபஸர்னு போடுங்க. அடுத்த பகுதியில் திருமணத்தை விட பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. நான் உங்கள் நந்தினி. அடுத்த பகுதியில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்.